ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியலங்க. ஒரு 6 இயர்ஸ் முன்னாடி நான் தான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். ஆ என்னோட பேர் வந்து திவ்யா அண்ட் இந்த சேனல் நேம் வந்துட்டு வித் லவ் திவ்யா. 6 இயர்ஸ் முன்னாடி ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னும்போது, ரொம்ப டெடிகேட்டடாக வந்து எவ்ரி வீக் ஒரு 2 to 3 வீடியோஸ் போட்டுட்ருந்தேன். கன்சிஸ்டண்ட்டாக வந்து வீடியோஸ் போட்டேன். ஒரு இயர் ஃபுல்லாகவே வந்து ஒரு பக்கா ஒரு படி யூடியூபராக வந்து என் ஒர்க்கை கரெக்டாக பண்ணிட்டு இருந்தேன். ஆல்மோஸ்ட் ஹார்ட் ஒர்க் பண்ணி வித்தின் அ இயர் வந்து என் சேனல் வந்து மானிட்டைஸும் ஆச்சு. எல்லாமே வந்து ரொம்ப நல்லா தான் போயிட்டு இருந்தது. பட் அப்போ நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்றதுனால என்னால் யூடியூப்க்கு கரெக்டாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அண்ட் ஆஃப்டர் தட் வந்துட்டு ப்ரெக்னன்சி இப்போ என்னோடய சன்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் ஆக போகுது. ஜூன் வந்துச்சு அப்படின்னா. ஸோ எல்லாரோட ப்ரெக்னன்சியும் வந்துட்டு ஒரே மாதிரி இருக்காது. சிலருக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், சிலருக்கு வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். என்னோடது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது. அண்ட் என்னோடய ப்ரெக்னன்சி ஃபுல்லாகவே வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் என் ஹஸ்பண்ட் மட்டுமே எல்லாத்தையுமே டேக் கேர் பண்ணிகிட்டு இருந்தோம். பிஃபோர் டெலிவரி ஒரு 2 months அண்ட் ஆஃப்டர் டெலிவரி ஒரு 3 months அவ்வளோதான் எங்களுக்கு சப்போர்ட் அப்படின்றது. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே இப்போது என் சன்னுக்கு 3 years ஆக போது சொன்னேன்ல, அது வரைக்குமே நாங்கள் மட்டும்தான் எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கோம். அப்படின்றதுனால ப்ராப்பரான டைம் எனக்கு இல்லை. அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இருந்தது ஒரு டியூப்ளெக்ஸ் ஹவுஸ். மேலே கீழே மேலே பெட்ரூம், கீழே கிச்சன் அந்த மாதிரி இருக்கும்போது ஸோ கேமரா வந்து தூக்கிட்டு ஷிஃப்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அதனால தான் வந்துட்டு இவ்வளோ நாள் லைக் எனக்கு தெரிஞ்சு நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1.5 years மட்டும்தான் நல்லா வீடியோஸ் போட்டுட்ருந்தேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து ஒரு 6 months வந்து எதுவுமே பண்ணல அப்படின்னா சேனல் டிமானிட்டைஸ் ஆகிடும். ஸோ அதனால மட்டுமே வந்து எப்பயாச்சும் ஒரு சில கண்டென்ட்ஸ் வந்துட்டு போடுவேனே தவிர மற்றபடிக்கு வந்து சேனலில் நான் ப்ராப்பராக கண்டென்ட்ஸ் போட்டதே கிடையாது. ஸோ அதனால தான் வந்து இப்போது ஓகே இப்போ எனக்கு வந்து ஐ திங்க் ஐ கேன் டூ இட். என்னால் வந்து மறுபடியும் இதை ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இதுக்காக தான் இந்த வெல்கம் பேக் வீடியோ. ஸோ இது வரைக்கும் நான் பியூட்டி கான்டென்ட்ஸ் தான் வந்துட்டு போட்டுட்ருந்தேன். பட் இனிமேல் அப்படி இல்லாமல் வ்ளாக்ஸாகவும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். பட் பியூட்டி கான்டென்ட் வந்து நான் ஸ்டாப் பண்ண மாட்டேன். ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க, எனக்கு கமெண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் கொடுக்குற ப்ராடக்ட் ரிவ்யூ வந்து ஜென்யூனாக இருக்குது அண்ட் கொடுக்குற டிப்ஸுமே வந்துட்டு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அதை நான் ஸ்டாப் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அது கூடவும் வந்துட்டு வ்ளாக்ஸும் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். கண்டிப்பாக உங்களை இனிமேல் டிசப்பாயிண்ட் பண்ணாமல் என்னோடய ஃபுல் எஃபர்ட் போட்டு நான் வீடியோஸ் வந்து மேக் பண்ணுறேன். அண்ட் வீடுமே ஒரு ரீசன். அண்ட் வீடுமே வந்துட்டு நான் வ்ளாக் பண்ணாமல் இருந்ததுக்கு ஒரு பெரிய ரீசன். பிகாஸ் டியூப்ளெக்ஸில் இருந்ததுனால அண்ட் ரொம்ப சர்ச் பண்ணி எனக்கு பிடிச்ச மாதிரி ஓகே இந்த மாதிரி இடத்துல வ்ளாக் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ ரொம்ப சர்ச் பண்ணி தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம். அண்ட் இந்த வீட்டுக்கு வந்துமே ஆல்மோஸ்ட் 4 years அண்ட் இந்த வீட்டுக்கு வந்துமே ஆல்மோஸ்ட் 4 months ஆகிடுச்சு. வந்த புதுசில் வந்து வீடியோஸும் எடுத்திருக்கேன். வீடு ஷிஃப்ட் பண்ணது அண்ட் அரேஞ்ச் பண்ணது இந்த மாதிரி எல்லா வீடியோஸுமே எடுத்திருக்கேன். ஸோ இன்ட்ரடக்ஷன் வீடியோ வந்து ப்ராப்பராக போட்டுட்டு நம்ம வந்து ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணது. அண்ட் எனக்கு அதுக்குண்டான டைம் வந்து சரியாக அமைச்சிக்க முடியல. அதனால தான் வந்துட்டு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஆக்சுவலி வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்குமே நான் டபுள் மைண்டடில் தான் இருந்தேன். பிகாஸ் இப்போ புதுசாக சேனல் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நான் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், மறுபடியும் வந்து நிறைய வீடியோஸ் போடணும், அது மானிட்டைஸ் ஆகணும், அதுக்கப்புறம் தான் வந்துட்டு மற்றதெல்லாம். ஸோ மானிட்டைஸ் ஆகிறது அப்படின்றது வந்து ஈஸியான டாஸ்க் கிடையாது. அதுவும் இப்போ இருக்க சிச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. காம்படிஷன் ரொம்பவே ஜாஸ்தி. அதில் நம்மளோட சேனல் வந்துட்டு ரீச் ஆகுமா, ரீச் ஆனாலும் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்களா, இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப திங்க் பண்ண வேண்டியதாக தான் இருந்தது. ஸோ அதனால தான் ஓகே எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்றதுனால தான் மறுபடியும் இந்த சேனலுக்கே வந்துட்டு ஜீரோலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பண்ணுவோம். பட் என்னென்னா எனக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா இது ஆல்ரெடி மானிட்டைஸ் ஆன சேனல் அப்படின்றதுனால இன்னுமே கொஞ்சம் ரீச் கிடைக்கிறதுக்குமே வந்துட்டு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் வந்துட்டு மறுபடியும் ஓகே இப்போலேருந்தே இதில் ஜீரோலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்றத வந்து நான் டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ என் மைண்டில் இன்னொரு விஷயம் ஒன்று ஓடிட்டே இருக்குது. என்ன அப்படின்னா இது வரைக்கும் சேனல் வந்து இன்ஆக்டிவாக இருந்தது. அதனால் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு வந்து தெரியாது, ஓ நம்ம இப்படிப்பட்ட ஒரு சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ வந்து அப்படி இல்லை. இப்போ நான் வீடியோஸ் போட ஆரம்பிச்சுன்னா இது யாராவது புதுசாக இருக்குது அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அது வந்து எனக்கு தெரியல எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனிவேஸ் வாட் எவர் ஹேப்பன்ஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் தைரியமாக வந்திருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு சேனலில் கண்டினியூஸாக வந்து வீடியோஸ் போடுறேன். ஐ ஹோப் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்புகிறேன்.
இதுக்கு முன்னாடி என் சேனலில் பார்த்துருக்கீங்க, இப்போ வந்து என்னை ரெகக்னைஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தொடர்ந்து என்னோடய வீடியோஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், என் சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இல்லை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாலுமே என்னோடய சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம எல்லோரும் ஒன்றாவே அந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ யா, தட்ஸ் ஆல் அபவுட் வெல்கம் பேக் வீடியோ. உங்கள் எல்லாருக்கும் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், எல்லோரும் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். Till then, bye from Divya. Tata, take care and be safe. Bye bye.